Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, then index number 1, index number 2. அது போக நம்மளோட கார்டு, யூஎஸ்டி, ஜேபிஒய்லாம் என்ன நிலைமை, என்ன ஆகுது அப்படின்ற மாரிலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா கோல்டு வந்து இன்னைக்குமே ஒரு கன்சல்டேஷன் தான். பட் இன்ட்ராடே லெவல்ஸ பார்த்தப்ப நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கோல்டுல வந்து நம்ம போன வாரம் ஒரு ஷார்ட் பொசிஷன் பண்ணி வச்சிருந்தோம். அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு கோல்டுல எஸ்எல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா எஸ்எல் வந்து லாஸ்ல பண்ணியிருக்கு. ஏன்னா பிரேக் ஈவன்ல இல்லன்னா ப்ராஃபிட்ல தான் எஸ்எல் வந்து அடிக்கும். இந்த வாட்டி வந்து லாஸ்ட்ல பண்ணியிருக்கு. ஓகேங்களா? எஸ்எல் வந்து என்ட்ரி எடுத்தோனே அன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயி, ஆக்சுவலா இன்னைக்கு காலையில கேப் அப் ஆயி, இந்த கேண்டில்ல 4:45க்கு நம்ம எஸ்எல் வந்து டேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து எண்ட் ஆகுற டயத்தப்ப என்ட்ரி எடுக்கக்கூடாது தான். பட் இருந்தாலுமே அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதே அப்படின்ற மாரி நான் என்ட்ரி எடுத்து வச்சிருந்தேன். ஓகேங்களா? பட் எஸ்எல் வந்து டேப் ஆயிடுச்சு. இப்ப வந்து மார்க்கெட் என்னாச்சு அப்புட்ன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. "என்ன ப்ரோ கோல்டு வந்து மேல போய்க்கிட்டே இருக்கே" அப்படின்ற மாரி செல் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ, அது எங்க போய் செல் ஆகும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. இப்படி பக்கத்துல 3005 அந்த ரேஞ்ச் போயிட்டு அதாவது ஆல் டைம் ஹை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ வரும் ப்ரோ அப்படின்ற மாரி சொன்னேன். இப்ப என்னாச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஆல் டைம் ஹை போறதுக்கு முன்னாடி ஒரு 4 பாயிண்ட் முன்னாடி திரும்பி உடனே கீழ வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஓகேங்களா? மேல போயிட்டு என்னைய பொறுத்தளவு இது 305 வரைக்கும் மேல டேப் பாயிண்ட் தான் வரணும். இது வந்து 78% ஆக்சுவலா மெதுவா அரைச்சு அடிச்சு தானே மேல போயிருக்கு. ஒரு கேரக்டர் வீடியோ இருக்கும். நம்ம பிளேலிஸ்ட் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி மெதுவா அரைச்சு அடிச்சு மேல ஏறுச்சுன்னா, 78% ஃபிபோனாக்கி லெவல்ஸ்ல கரெக்ஷன் ஆகும்னு சொல்லி எடுத்துப்பேன். இந்த லோல இந்த ஹை போட்டெல்லாம் பார்த்தோம் அப்புட்ன்னா, 78க்கும் 100க்கும் ஓகேங்களா? ஸோ இந்த இந்த விக் இருக்குல்ல, இந்த விக் கரெக்ட்டா எங்க ஆயிருக்கும் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு ஃபேர்வெல் கேப்ல தான். பாருங்க கரெக்ட்டா ஒரு இந்த ஃபேர்வெல் கேப், இங்கேயும் ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்கு. கரெக்ட்டா இந்த ஆர்டர் பிளாக்ல விக் வந்து திரும்பிட்டு மேல போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளதான். இதோட கோல்டோட கேரக்டர். ஸ்கேல்பர்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தோனே நீங்க பை பண்ணியிருந்திருக்கலாம். ஆக்சுவலா ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா. ஏன்னா, ஸ்விங்குக்கு இவ்வளோ தூரம் இங்கேருந்து மேல போகுமான்றது கொஞ்சம் டவுட்ஸ் தான். ஏன்னா, ஆல் டைம் ஹைல இருக்கும் போதுல அதோட கேரக்டர் வந்து இன்னும் வரல. இன்ஃபாக்ட் இன்னும் சொல்லப்போனோம் அப்புட்ன்னா, ஆக்சுவலா நான் சொல்லியிருந்திருப்பேன் உங்கட்ட அன்னைக்கேவும். இந்த ஹைலேருந்து இந்த லோ போட்டோம் அப்புட்ன்னா, ஃபிபோனாக்கி 78க்கும் 100க்கும் நடுவுல திரும்பணும் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா? பட் அது திரும்பல. அதனால கொஞ்சம் ஒரு இன்டிசிஷன் மொமெண்ட்டாவே இருந்துச்சு. ஏன்னா, இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுச்சு அப்புட்ன்னா, டப்பு டப்புன்னு ப்ராப்பரா பிரேக் பண்ணி கீழ வந்துரும். இந்த கேண்டில் மாரி எடைய உடைச்சு கீழ வந்துட்டே இருக்கும். பட் இங்கேயும் ஒரு கன்சால்டேஷன் நடந்துச்சு. அப்பயே நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஓரளவு தான் பண்ற மாரி. பட் இருந்தாலும் அத என்ட்ரி மாரி ட்ரேக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதோட கேரக்டர் மாதிரி. பார்த்தோம் அப்புட்ன்னா, இப்ப பாருங்க கரெக்ட்டா அந்த 78க்கும் 100க்கும் நடுவுல டேப் ஆயிட்டு மார்க்கெட் உடனே ஃபாலோ ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த ஃபேர்வெல் கேப் இருக்குல்ல, அந்த ஃபேர்வெல் கேப் டேப் ஆயிட்டு கரெக்ட்டா உடனே கீழ வந்துட்டுருக்கு. ஸோ, இப்ப வந்து ரீட்ரேஸ்மென்ட் மேல போயிட்டுருக்கு. பட் நான் ஏன் ப்ரோ நீங்க வந்து 3005 வரும்ன்னு சொன்னீங்க அப்புட்ன்னா, ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு விஷயங்கள் இருக்கு. என்ன அப்புட்ன்னா, கரெக்ட்டா இந்த லெவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ எங்க இருங்க 1 வீக் போவோம். ஸோ 1 வீக்ல பாருங்க, நல்ல ஒரு புல்லிஷ் ஒரு நாள். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பேரிஷ் ஆயிருக்கு. பேரிஷ் எப்ப ஆயிருக்குன்னா, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைய ஸ்வீப் பண்ண அப்புறம் பேரிஷ் ஆயிருக்கு. அதே மாரி பாருங்க, ப்ரீவியஸ் வீக் ஹை இந்த இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹைய கரெக்ட்டா ஸ்வீப் பண்ண உடனே தான் கீழ வரணும். 1 இன்னொன்னு பாக்கத்துல உங்களுக்கு அந்த 25த் ஸோ இந்த டேட் எஸ் இதுதான் ஓகேங்களா? கரெக்ட்டா பாருங்க மார்க்கெட் வந்து அந்த ஹைய ஸ்வீப் பண்ண உடனே அப்படியே கீழ ஆரம்பிச்சுச்சு. இந்த ஹைய பாருங்க கிட்டத்தட்ட 56 போயிருக்கு. பட் இதோட ஹை வந்து 53 ஓகேங்களா? ஒரு 3 பாயிண்ட் கேப்ல வந்து உடனே ஃபால் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபால்லயுமே இங்க வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கனக்குள்ளக்க என்ட்ரி ஆயிட்டு, தென் இங்கேருந்து பை சைடும் என்ட்ரி பண்ணோம். கரெக்ட்டா இந்த லெவல்ல புக் பண்ணியாச்சு. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோல. ஸோ இந்த மாரி தான் ஒரு இன்டிசிஷன்ல தான் இருக்கு ஆக்சுவலா கோல்டு வந்து. பட் நார்மல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கறதுல இதோட கேரக்டர் வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த மாரி டேப் ஆயிருக்கு. பட் பார்க்கலாம் ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு கன்சால்டேஷன் நடக்கலாம் அப்படின்ற மாரி தோணுது. இங்கேக்கும், இங்கேக்கும். ஸோ பார்க்கலாமே என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாரி. தென் இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2. இண்டெக்ஸ் நம்பர் 1 பொறுத்தளவு இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 430 பாயிண்ட் வந்து இறங்கணும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் நம்பர் 1 வந்து. ஸோ 430 பாயிண்ட் வந்து இறங்குச்சு அப்பன்னா நல்லாயிருக்கும். நியர்லி 2% ஓகேங்களா? பட் ஆனா நம்மளோட இதே சினாரியோ தான். இங்க வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு நாள் இங்கே வந்துச்சு. அதே மாரி திரும்ப கீழ போயிட்டு, திரும்ப இதே லெவலுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்துட்டு திரும்ப கீழ வந்துருச்சு. இந்த செட்டப் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, இதே மாரி தான் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அது என்னன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால ப்ராஃபிட் வந்து பிரேக் ஈவன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உடனே பண்ணி வச்சாச்சு. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்எக்ஸ் நம்பர் 2 பொறுத்தவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கும். தென் யுஎஸ்டி, ஜேபிஒய்ல வந்து நம்ம என்ட்ரி போயிருந்தோம். ஸோ அதில வந்து இன்னைக்கு வந்து நம்மோட எஸ்எல் வந்து டேப் ஆயிருக்கு. எஸ்எல் வந்து பிரேக் ஈவன் டேப் ஆயிருச்சு. இந்த இடத்துல வந்து பிரேக் ஈவன் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா மார்க்கெட் இன்னைக்கு பிரேக் ஈவன்ல டேப் ஆயிருச்சு. மத்தியானம் ஓகேங்களா? 2:00 ஆர் 3:00 வந்து பிரேக் ஈவன்ல டேப் ஆயிருச்சு. ஸோ ஆக்சுவலா நல்ல ஒரு கேரக்டர் தான். பட் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா? ஸோ நெறைய வாட்டி இந்த இடத்துல டேப் ஆயி வந்துட்டுருக்கு. பார்க்கலாமே! இதோட
அனலைசிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாரி. தென் யுஎஸ்டி கேர்டு ஓகேங்களா? ஸோ யுஎஸ்டி கேர்ட பொறுத்தளவு ஆக்சுவலா நல்லா என்ட்ரி எடுத்ததுலேருந்து நல்லாவே கீழ தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பிரேக் ஈவன்ல தான் இருக்கு. நாளைக்கு வந்து ஆக்சுவலா இந்த லோ கீழ வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்புட்ன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு வந்துரும். இல்லன்னா இந்த லெவல் நாளைக்கு டிசிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துற வேண்டியது தான். ஓகேங்களா? இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். ஏன்னா, இங்க வரைக்கும் வரணும். கேர்டு வந்து டெஃபினெட்லி இங்க வரைக்கும் வரணும். ஸோ, அதனால இங்க வச்சா கரெக்ட்டா இருக்கும்னு திங்க் பண்றேன். ஸோ, பார்க்கலாம் என்ன ஆகப்போதுன்னு. இது கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, டெஃபினெட்லி இங்க போயிட்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, இங்க லிக்விடிட்டிஸ ஃபுல்லா ஸ்வீப் பண்ணிட்டு, இப்பயும் மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண தான் ஆயிட்டுருக்கு. ஆக்சுவலா பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து 1 ஹார்ல வந்து க்ளோஸ் வச்சிருக்கும். பட் என்னதான் 1 ஹார் க்ளோஸ் வச்சாலும், அந்த ப்ரீவியஸ் வீக்கோட ப்ரீவியஸ் 1 ஹாரோட லோக்கு கீழ க்ளோஸ் வைக்க முடியல. அதான் இங்க மெயின். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் எதா இருந்தாலும் பாருங்களேன். கரெக்ட்டா அந்த லோ கீழ கன்சல்டேஷன் ஆயிட்டே இருக்கு. இது என்ன அப்புட்ன்னா, மேல போகணும் ஆக்சுவலா. மேல போயிட்டு தான் கீழ வரும் அப்படின்ற மாரி இண்டிகேஷன். பட் இருந்தாலும் அ 1 ஹார் இந்த இருக்கு. ஆக்சுவலா இந்த லோ இந்த இருக்கு. அந்த லோவுக்கு வந்து கீழ 15 மினிட்ஸ்ல பிரேக் ஆயிருச்சு நல்லாருக்கும். ஸோ எஸ் பிரேக் ஆயிருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம மேல போயிட்டு தான் வரணும். இங்க போயிட்டு தான் வரணும். அதோட கேரக்டர் வைஸ் நம்ம பாக்கத்துல. ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்றது தான் நம்மளோட வேல. இங்க வந்துச்சு அப்புட்ன்னா, மேபி ஒரு என்ட்ரி வந்து டேக் பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ அனலைஸ்லாம் பண்ணி வச்சுட்டு நீங்க என்ட்ரி எடுத்துக்கோங்க. தென் பிடிசி, யுஎஸ்டி கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிடுச்சு இன்னையோட. இது என்ட்ரி ட்ரிகர் ஆச்சான்னு கேட்ட அப்புட்ன்னா, இன்னும் ட்ரிகர் ஆன பாடு கிடையாது. இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. பிடிசி, யுஎஸ்டி ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். பண்ணிக்கொண்டே இருக்கலாம். என்ன ஆகப்போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பட் டேப் ஆச்சுன்னா சூப்பரா வரும். இங்க பாருங்களேன். கரெக்ட்டா அங்க போக தான் செய்யணும். அதோட கேரக்டர் வைஸ் பக்கத்துல. அதனால தான் மார்க்கெட் பாருங்க கீழயும் போகல, மேலயும் போகல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மேல தான் புஷ் பண்ண பாக்குது. ஸோ அதான் அதோட கேரக்டர் அனாலிசிஸோட மகிமைன்னு சொல்லலாம். ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நீங்க என்னதான் இதுலருந்து லாஸ் பண்ண மாட்டீங்க. கேரக்டர் அனாலிசிஸ்ல லாஸ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். பிரேக் ஈவனாச்சும் பண்ணிட்டு வெளிய வந்துருவீங்க. அந்த லெவல்ல அதோட அக்யூரசிஸ் இருக்கும். ஸோ, இப்போதைக்கு பெருசா வேற எதுவுமே என்ட்ரி செட்டப் இன்னும் இல்ல. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி செட்டப் வந்துச்சப்ப நான் சொல்றேன். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்போஸ் தாங்க எதுவும் கால்ஸ் கிடையாது. டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? தென் இதே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்புட்ன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல ஃபுல்லுன்னு டைப் பண்ணிருங்க. டெய்லியுமே பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா?